ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்லாம் போட்டுட்டு இவரோட நைட் ட்ரைவ் கிளம்பியாச்சுங்க. ஸோ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி இருக்கும். பசங்களுக்கு சாப்பாட்டெலாம் கொடுத்துட்டு அவங்க டின்னர்லாம் முடிச்சுட்டு நானும் இவரும் கிளம்பிட்டோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள் ரோடு. ஸோ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எக்மோரில் இருக்கிற அல்சா மால் தாங்க. இங்கே ஸ்பெஷல் என்ன தெரியுமாங்க? பிரெட் ஆம்லெட் தான். இன்றைக்கி எங்களோட டின்னர் பிரெட் ஆம்லெட் தாங்க. ஸோ நாங்கள் டின்னர் சாப்பிடாம டேரெக்டாக இங்கே கிளம்பி வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க இருக்குங்க. ஸோ எல்லா கடைங்கள்லேயும் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ இந்த வெரைட்டிலாம் எனக்கு தெரியாதுங்க. இது அதிகமாக சாப்பிட்றது என்னோட ஹஸ்பண்ட் தான். அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போனார். சரி, அவர் தாங்க ஆர்டரும் பண்ணார். நான் இன்னும் அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேங்க. ஸோ அந்த இடமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதோட கார்லலாம் நின்று சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கூட குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருந்தாங்க. நாங்களுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கான ஆர்டரை கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க. ஸோ சூடாக சமைச்சு கொடுப்பாங்க. அது வரைக்கும் உட்காந்து பேசி அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். ஒரே கிண்டல் தாங்க. ஸோ அவரை நான் கலாச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நல்ல சூடாக குக் பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் சீஸ் சாண்ட்விச்சுங்க. நல்ல சுட சுட கைக்கு வந்ததுங்க. நல்ல சூடாக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மேலே சாஸை ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பித்தோங்க. இவர் அடிக்கடி சாப்பிட்றவர், ஆனாலுமே இவர் அவ்வளோ ரசித்து சாப்பிட்டாரு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொன்னாருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீஸ் இருந்தது. க்ரீன் சட்னி, சீஸு, அந்த பிரெட் ஆம்லெட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சூடாக சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட்டே தனிங்க. பாருங்கள், சீஸ் அப்படியே மெல்ட் ஆகிருந்தது. ஸோ நாங்கள் டபுள் சீஸ் தான் சொல்லியிருந்தோம். கைக்கு வந்த உடனே சூடாக நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. அது அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இன்னொரு பீஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிடும்போது அப்படியே சீஸ் மெல்ட் ஆகி இருந்ததுங்க. ஸோ அது பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. என்ன டேஸ்ட்டுங்க, வாயில் வச்சதுமே அப்படியே கரையிற மாதிரி. ஸோ அவ்வளோ சாஃப்டாகவும் இருந்தது பிரெட் ஆம்லெட். அவ்வளோ டேஸ்டியாகவும் இருந்ததுங்க. அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஸோ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதில் ஒரு தனி சந்தோஷம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைட் டைமில் வெளியில் ஸோ ஹஸ்பண்டோட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல இருக்கிற சந்தோஷமே தனி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:45 இருக்குங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நல்ல மெதுவாக வண்டியை ஓட்டிக்கிட்டு அழகாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் போயிட்டு இருந்தோங்க. நல்ல சில்லுன்னு காற்று வேறு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட் தாண்டும் போது அங்கே பிலால் ஹோட்டலில் அவ்வளோ கூட்டங்க. அந்த ஏரியா ஃபுல்லாகவே அவ்வளோ கூட்டமாக இருந்தது. நிறைய கடைகள்லாம் ஓப்பனில் இருந்தது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சடனாக இவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தார். ஸோ நாங்கள் எங்கள் ஏரியாலேயே ஐஸ்கிரீம் சாப்பிட கிளம்பிட்டோங்க. இந்த நைட்டில் சில்லுன்னு ஐஸ்கிரீம் இவரோட உட்காந்து மேங்கோ ஃப்ளேவரில் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. ஸோ டேஸ்ட்டும் நல்லா இருந்தது, ஃபீலும் நல்லா இருந்தது. அவ்வளோதாங்க. ஸோ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதே மாதிரி இன்னொரு vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.